Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம பேப்பரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரியல் ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நான் பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சார்ட் பேப்பர் தான் இது எல்லாமே. 4 பக்கமுமே 10 சென்டிமீட்டர் அளவில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தும் இன்னொரு டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு இருக்குதா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இதை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. அதுக்காக நான் வந்து ஒரு குட்டி ஃபெவிகால் பாட்டில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த 25 பைசா காயின் அந்த மாதிரி சின்னதாக ஏதாச்சும் ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சா இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு உண்மையாகவே ஒரு பிங்க் கலர் ஒரு ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பேப்பர்லன்னு நம்பவே மாட்டாங்க. இப்போ நான் இதே மாதிரி 5 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன்னா ஸோ இதை வந்து நம்ம விரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகாக ஒரு பூ மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ இதிலேருந்து ஒரே ஒரு இதழ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக பொறுமையாக கட் பண்ணுங்கள். மற்ற இதழ்கெல்லாம் வந்து கட் பண்ணிடாமல் பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இப்படி நான் கட் பண்ணிட்டேன்னா இப்போ அதே மாதிரி அடுத்த பூவையும் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 இதழ் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம இந்த கிராஃப்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தமே 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் இதே மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே ப்ராசஸ் தான் நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம். இந்த பூவில் வந்து 3 இதழ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் போய் நம்ம ஒரு பூங்கொத்து வாங்கினோன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கலராக நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். விலையும் நமக்கு ரொம்ப கம்மி. சார்ட் பேப்பர் மட்டும்தான். ஒரு சார்ட் பேப்பர் 5 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்படி 4 இதிலே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது 5ஆவது வந்து நமக்கு தேவையில்லை. நான் தெரியாமல் அதை கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கட் பண்ண எல்லாத்தையுமே வரிசையாக வச்சுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ வந்து அந்த ஒரே ஒரு இதழ் இருந்துச்சுல அதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா குட்டியாக ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போது 2 பெடல்ஸ் செஞ்சுருந்தோம்ல ஸோ அதை எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சாச்சா. இப்போது 3 பெடலில் வந்து அந்த லாஸ்ட் இதழில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை அதுக்கு மேலே வச்சு ஒட்டி வச்சுருங்க இதே மாதிரி. இப்போது அடுத்த இதழ் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சிசர் வச்சு நீங்கள் நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப ரியலாக இருக்கும். இப்படி ஒட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற எல்லா பூலையுமே நம்ம வந்து செய்ய போகிறோம். இதே மாதிரி நீங்கள் எல்லா கலர்லேயும் செஞ்சு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணலாம் ஒரு பொக்கே மாதிரி. இல்லைனா கூட நீங்கள் நம்ம வீட்டில் கூட ஃப்ளவர் வாஷில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி பூ செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கடைசி பூவும் நான் வந்து செய்கிறேன். இப்போ நம்ம எல்லா பூவும் செஞ்சு வச்சிட்டோமா. ஸோ அதெல்லாத்தையும் நான் பக்கத்தில் எடுத்து வச்சு காட்டுறேன். இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு ரியல் ரோஜா பூ வாங்கி கொடுத்தா கூட அது வந்து ஒரு நாளில் வாடி போயிடும்.
அப்புறம் அவங்க அதை தூக்கி தூர போட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கலர் கலராக நீங்களே டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் கூட உங்கள் ஞாபகம் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரியலாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம காம்பு செய்யணும்ல. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் இருந்துச்சு. நான் அதிலே வந்து பேப்பர் டியூப் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து க்ரீன் கலர் சார்ட் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட இப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ செஞ்சுட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிசரை வச்சு ஒரு 4 லேயராக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பூ, அதை இதுக்கு மேலே வச்சு நல்லா ஒட்டிடுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம லீஃப் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லீஃப் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கிறத விட. இப்போ நான் 2 லீஃப் செஞ்சுட்டேன்னா ஸோ அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அதில் ஒட்டிக்க போகிறேன். இப்போ 2வது லீஃபையும் ஒட்டிக்கலாம். இதை நான் யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தருக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். அது யார் அப்படின்னா நான் தான். ஏன்னா இன்றைக்கி எனக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே டு மீ. நான் எனக்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்குல்ல.